முந்தா நேற்று என்று நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை இந்த இவர் நடத்தியிருந்த விழாவில் போனேன். அது யாராவது கேட்டிருக்கலாம். இந்த ஷூ இல்லையா, ஷூ போட்டிருக்கேன், கடவாப்பல்லு. இல்லை இல்லை, கடவாப்பல்லு ஷூ போட்டிருந்தது கலந்துருச்சு. அது ஒரு 4-5 வருஷம் ஆகிடுச்சு. நேற்று காலையில் போய் அதை சுரண்டி மாட்டிகிட்டு வந்துட்டேன் நான். இந்த பல்லு அதை சரி மறைவாக அது எடுத்து அதை பத்திரப்படுத்தினேன். ஏன்னா அது 5000 ரூபாய்க்கு மேலே இப்போ வைக்க போனான். அது எக்மோரில் தான் என்னோடய டென்டிஸ்ட்டு ஆசிரியராக பார்த்துன்னு ஆரஞ்சு டென்டிஸ்ட். அதை எடுத்து வச்சா மன்சூர் அலிகான் வாயிலிருந்து என்ன எடுத்தார், வைரல் ஆகிடுது. வாயிலிருந்து எடுக்கிறதுக்கு என்னத்தை எடுக்க? நான் என்ன லிங்கம் எடுக்க பிரேமானந்தாவா இல்லை நித்யானந்தாவா? அவர் வாயிலிருந்து ரஞ்சிதாவை எடுக்க என்னத்தை சொல்கிறது? நம்ம என்னென்னமோ எழுதுறானுங்க. என் உடம்புல அந்த போதையோ அந்த வஸ்துவோ என்னமோ சொல்கிறானுங்க, தலையான எதுவும். நான் சத்தியமாக இது வரைக்கும் அதை பார்த்ததெல்லாம் இல்லை. இந்த இடத்துல இந்த ரொம்ப நாள் 25 நான் சொல்கிறேன், என் உடம்பை அந்த கமெண்ட்டில் போய் இந்த பயிலுக்கு என்னென்னமோ எழுதுறானு. அவன் நண்பர்களோட தொல்லை தாங்க முடியல சார், இப்படியெல்லாம் எழுதுறான் சார். எல்லாம் எழுதிட்டு போட்டோம். அதாவது என் உடம்புல ஒரு 0.1% இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து ஏதாவது ஒரு அந்த உபப்பொருள் இந்த இது இருந்துச்சுன்னா நான் இதே இடத்துல தூக்கில் தொங்குறேன். நான் போதைக்கு எதிராக சரக்குன்னு படம் எடுத்தவன். அது மக்களுக்கு என்னை பற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். சொல்கிறேன், சொல்லிட்டு போட்டோம். அது யாரோ அதை போட்டு விட்டாங்க. அது நான் பண்ணது தப்பு. தொப்பியை வச்சு மரவா அப்படி எடுத்து உள்ளே வச்சுட்டு அதெல்லாம் பொருத்திட்டு வந்துட்டேன். ஒரு சொத்த பல்லுக்கு ஷூ கலந்துக்குச்சுப்பா, கேப்பு. அதை வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கும், ஜெகஜோதியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி நடத்துகிற ஒரு விழாவில் கலந்துருக்கீங்க. கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். நான் எதுவும் நடக்கும் பாருங்க, பொறுத்து இருந்து பாருங்க. எங்க ஆதரவு ஜெயிக்கிறவங்களுக்கு. ஆமா, இப்போ இப்தியாருங்கையில கூப்பிடுறாங்க, கலந்துக்கு தவிர்க்க முடியாது. ஆமா ஆமா, சொன்னா இருக்கலாம், அதில் என்ன இருக்கு? நேற்று ட்ரம்ப் ஒன்று சொன்னார், இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு. எடப்பாடி ஐயா இங்கே பாருங்கள், ஒரு மத ஒற்றுமையையும் அந்த இத்தனை பேர் யாரும் பேசாத இந்த மாதிரி அந்த ஒரு போர் முடிவுக்கு வரணும், இது இன்னசென்ட் அப்பாவிகள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு இந்த நல்ல நாளில் வேண்டிக்கிட்டார். அவருடைய வேண்டுதல் நிறைவேறும், எல்லாம் நல்லா நடக்கும். ஏன் இவங்க எதிர்ப்பு ஆதரவு அதெல்லாம் அடுத்து அங்கே தேர்தல். இப்போ இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல், அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கான தேர்தலில் தமிழரை தேர்ந்தெடுப்பார்கள். நீங்கள் களம் காணத்தான் போகிறோம். இந்த பாடி வியாபாரிகள் சங்க தலைவர், எங்கள் இந்திய ஜனநாயக புலிகளின் பொருளாளர் சபீர் அகமது நிற்கலாம் பாடியில். நான் எங்கேயாவது நிற்கலாம். இன்னும் 2 பேர் 4-5 பேர் நிற்க வாய்ப்பு இருக்கிறது. கேட்போம், நடக்கும். கண்டிப்பாக போட்டிடுவோம். எல்லா அணியிலும் ஜெயிக்கிற அணியில் கண்டிப்பாக இந்த சட்டசபை தேர்தல் சந்திக்கும். 2024